பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்திலே இந்த புதிய நாளில் உங்களோடு கூட ஒரு தெய்வீக சிந்தனையோடு கூட வந்திருக்கிறோம். இந்த நாள் சிந்தனை துளிகளை கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக மாற்றி தரும்படியாக ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வரலாம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்தில் உம்முடைய பாதத்தில் வருகிறோம். உம்முடைய கண்கள் எங்களுக்கு தயவு கிடைத்து இந்த நாளில் நாங்கள் கண்களிக்க உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகம் எங்களுக்கு சமீபமாக இருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்தும் கர்த்தருடைய ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் பலத்த கிரியைகளை நடப்பியும். தேவனாகிய கர்த்தர் தான் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் அவருடைய வீடுகளிலும் அவருடைய சரீரங்களிலும் அற்புதங்களை செய்யும். அவருடைய குடும்பங்களில் அற்புதம் செய்யும். யார் யார் எப்படிப்பட்ட அற்புதத்தை இடத்திலிருந்து கேட்கிறார்களோ அந்த அற்புதங்கள் எல்லாம் நீர் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் தேவனுடைய ஆலோசனையை நாம் வேதத்திலிருந்து பார்க்க போகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன் என்றார். எனக்கு அன்பானவர்களே, இங்கே ஒரு வினோதமான ஒரு மனிதன் வருகிறார். பல வேளைகளில அவரிடத்தில் வருகிறவர்கள் எல்லாரும் இப்படித்தான். ஆண்டவரிடத்தில் வருகிறவர்கள் குஷ்டரோகிகள் வந்தாங்க, சுகமடைந்து சென்றாங்க. பசியானவர்கள் பசியாறி சென்றார்கள். மரித்தவர்களை ஒரு வாலிபனை பாடையில சுமந்து கொண்டு வருகிறார்கள். அந்த தாயின் துக்கத்தை பார்த்து அவனை மறுபடியுமாக பாடையில் இருந்தவனை கல்லறை தோட்டத்தில் கொண்டு போய் புதைக்க சென்ற அந்த பாடையை தொட்டு வாலிபனை எழுந்திரு என்று சொல்லி அந்த வாலிபனை உயிரோடு எழுப்பினார். அப்படி ஒரு அற்புதத்தை செய்தவர். அவரிடத்தில் வருகிறவர்கள் பார்த்தீங்கன்னா வினோதமாகவே இருக்கும். சூம்பின கையை உடையவன் அங்க வருகிறார். கூனியான மகள் ஒருத்தி அங்கே ஆலயத்தில் இருக்கிறார். இப்படி அவரிடத்தில் வந்தவர்கள் எல்லாரும் இப்படி எல்லாகிலும் சரீரத்திலே குறைபாடு உள்ளவர்களாகத்தான் வந்தார்கள். அந்த குறைபாடு உள்ளவர்கள் அவரிடத்திலே வந்தபோது அவர்களுடைய குறைகளை எல்லாம் நீக்கிதான் அவர்களை அனுப்பினார். அவர்கள் வந்த மண்டமாக யாருமே போகவில்லை. குறிப்பாக குஷ்டரோகி, அவனுடைய விரல்கள் எல்லாம் சூம்பி சுருங்கி அப்படியே புண்கள் அழுகி நாற்றம் எடுத்து அப்படி பயங்கரமா அவனிடத்துல யாரும் நெருங்க முடியாத ஒரு நிலைமையில இருந்திருப்பான். அவன் ஆண்டவரிடத்துல வருகிறான். அவன் வந்து கேட்கிறான், போதகரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று கேட்கிறான். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே அவனுடைய குஷ்ட ரோகம் அவனை விட்டு நீங்கி விட்டது. என்ன ஒரு அதிசயம்! அவரிடத்துல வருகிற எல்லாரும் இதே மாதிரி ஏதாகிலும் ஒரு டிஃபிகல்ட்டில தான் வராங்க. ஆனா அவங்களுடைய டிஃபிகல்டிஸ் எல்லாம் அவர் மாற்றி அவர்களை வீட்டுக்கு போகும்போது நோயற்றவர்களாக அனுப்புகிறார். வரும்போது நோய் உள்ளவர்கள், போகும்போது நோயற்றவர்கள். வரும்போது நோயாளிகள், வரும்போது நடக்க முடியாதவர்கள், போகும்போது நடக்கிறவர்கள். வரும்போது அவன் பாளையத்துக்குள்ளே போக முடியாத குஷ்டரோகி, போகும்போது வீட்டிலே போய் வசிக்கத்தக்க தகுதி உள்ளவனான சுத்தமாக்கப்பட்ட மனிதன். இப்படி அவரிடத்திலே வருகிற எல்லாருமே அப்படி ஒரு அற்புதமான ஆசீர்வாதங்களை தான் பெற்று சென்றிருக்கிறார்கள் வேதத்திலே. அதுபோலதான் இங்கே ஒரு தகப்பன் வருகிறான். அந்த தகப்பன் வந்து என்ன செய்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவனுடைய மகனை கொண்டு வந்திருக்கிறான். அவனுடைய மகனுக்கு என்ன சம்பவித்தது என்று கேட்டால், அவன் நன்றாக பேசிக் கொண்டிருப்பான். திடீரென்று ஒரு ஆவி அவனை தாக்கிவிடும். ஒரு ஆவி அவனை பிடித்துவிடும். பிடித்த அந்த ஆவி என்ன செய்யும் தெரியுமா? அவனை பேச விடாமல் பண்ணிவிடும். அவனுடைய வாய் ஊமையாக்கப்பட்டுவிடும். பிறகு அவனுடைய செவிகள் கேட்காமல் அப்படியே அடைக்கப்பட்டு விடும். இது ஒரு ஆவி. ஏன்னா அவன் அந்த தகப்பன் வந்து சொல்லும் போது, போதகரே, ஊமையான ஒரு ஆவி
பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன் அப்படின்றான். அப்போ அவன் நல்லா பேசிக்கிட்டு இருந்திருக்கிறான். இப்போ அந்த ஆவி பிடிச்சதுக்கு அப்புறம் அவன் பேசல. பாத்தீங்களா, என்ன ஒரு வேதனையான ஒரு விஷயத்தை அந்த மனிதன் ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகிறான். ஆனாலும் அவன் சரியான இடத்திற்கு வருகிறான். அதுதான் அங்க இருக்கிற விஷயம். அவன் வேற எங்கேயாகிலும் போயிருந்தான் என்று சொன்னால் அவனுக்கு அந்த மாதிரியாக விடுதலை கொடுக்கக்கூடிய எந்த மருத்துவமும் கிடையாது, எந்த மருத்துவராலும் முடியாது. ஒரே மருத்துவர், எல்லா நோய்க்கும் ஒரே மருத்துவர். நான் சொல்லிக் கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ அவனுடைய உள்ளத்துல எவ்வளவு நாள் வேதனை இருந்திருக்கும். இது எப்படியாகிலும் இந்த ஆவியை துரத்தி விட வேண்டும். ஏன்னா அது அவன்கிட்ட வரும்போதெல்லாம் அவனை பேச விடாம பண்ணிடும். செவிடு, ஊமை, அப்படியே அவனை செயலற்றவனா பண்ணிடும். அதுவும் அல்லாமல் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல போய் தள்ளி விட்டுரும். தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்க போய் தள்ளி விட்டுரும். இப்ப இவனை கொலை செய்வதற்கு அந்த ஆவி பயங்கரமா எத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எவ்வளவு நாள் தான் கண் விழிச்சு அவனை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. இப்போ சரியான ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருந்தான் அந்த தகப்பன். விடுதலை கொடுக்கிற ஒருவரை தேடிக்கொண்டிருந்தான் அந்த தகப்பன். அந்த விடுதலை கொடுக்கிறவர் இப்பொழுது அவனுடைய கண்ணில் பட்டுவிட்டார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ என்ன பண்ணிட்டா, அவன்கிட்ட அவனை கொண்டு வந்துட்டான். யோசிச்சு பாருங்க. அதான் சொல்றேன், சரியான இடத்திற்கு வந்து விட்டான். நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவும் உங்களுக்கு தேவையான ஒருவர் தான். என்னுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு என்னை பலப்படுத்தி வழி நடத்தி இன்று வரையிலும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால நான் உங்களுக்கு சொல்ல முடியும், அவன் சரியான இடத்திற்கு வந்தான். நான் சரியான ரட்சகரை பற்றி கொண்டிருக்கிறேன். நீங்களும் இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுவீர்களானால், சொந்த ரட்சகராக மனதில் அங்கீகரிப்பீர்களானால், உங்கள் தேவைகளை எல்லாம் அவருக்கு தெரியப்படுத்துவீர்களானால், நீங்கள் சரியான ஒருவரிடத்திலே உங்கள் விண்ணப்பத்தை வைக்கிறீர்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏன்னா இவரை போல யாராலும் விடுதலை கொடுக்க முடியாது, இவரை போல யாராலும் சமாதானம் கொடுக்க முடியாது, இவரை போல யாராலும் நம்முடைய வாழ்வை வாழமாக்க முடியாது. ஒருவேளை ஒரு மருத்துவரிடத்துல நீங்கள் போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஐயா, என்னுடைய முட்டி தேய்ந்து விட்டது, அதனால என்னால நடக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி மருத்துவரிடத்துல உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை கொண்டு போறீங்க. மருத்துவர் என்ன பண்ணுவாரு, அந்த ஒருவேளை அந்த முட்டி தேய்மானத்திலிருந்து நீங்க விடுபடுவதற்கான மருத்துவத்தை செய்வார். ஆனால் உங்கள் மனதில் இருக்கிற துக்கத்தை மாற்ற அந்த மருத்துவரால முடியுமான்னு கேட்டா முடியாது. டாக்டர்கிட்டே கேட்கலாம், டாக்டர் நல்ல மருந்து கொடுத்தீங்க முட்டி வலிக்கு, ஆனா மனசுல ரொம்ப கவலை துக்கம் இருக்கு, அதுக்கு ஏதாவது மருந்து இருக்குதா அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்டா சொல்லுவாரு, எங்கேயாவது கிடைச்சா சொல்லுப்பா, ஏன்னா நானும் அதே மனக்கவலை வேதனையில தான் இருக்கிறேன். நான் டாக்டரா இருந்தா கூட, எவ்வளவோ படிச்சா கூட, எவ்வளவோ பணம் சம்பாதிச்சா கூட இந்த மன சந்தோஷம் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குதுப்பா, எங்கன்னா கிடைச்சா சொல்லு அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சமாதானமும் அந்த சந்தோஷமும் அந்த மகிழ்ச்சியும் ஒரு இடத்தில் கிடைக்கிறது. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்கிற விலாசம். அந்த விலாசத்துல நீங்க போய் உங்களுடைய தேவையான சமாதானத்தையும் உங்கள் சந்தோஷத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனால இந்த மனிதன் பாருங்க, சரியான நபரிடத்துல வந்தான், சரியான நேரத்திலே வந்தான். இன்னும் கொஞ்ச நாள் அந்த ஆவி அவனை அலக்கழித்துக் கொண்டிருந்தால், இவங்கெல்லாம் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த ஆவி அவனை கொண்டு போய் ஏதாவது கிணற்ற தள்ளி சாகடித்திருக்கும். ஆனால் அந்த மரணத்துக்கு தப்புவிக்கக்கூடிய வல்லமை யாரிடத்தில் இருக்கிறது என்று கேட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தான் இருக்கிறது. ஏன்னா அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் இப்படி ஒரு அற்புதத்தை செய்ய முடியவே முடியாது. நம்முடைய சபையில வரக்கூடிய மக்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்வோம். அதிலே சில அசுத்த ஆவி பிடித்தவர்கள் வந்தார்களே ஆனால் நாங்கள் சப்போஸ் அவங்களுக்கு பக்கத்துல நெருங்கி நிற்கலாம், அல்லது அவர்களுடைய சிரசிலே கைகளை வைப்போம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆவி இந்த மகனையோ இந்த மகளையோ விட்டு போக கடவுது என்று தான் சொல்லி அதை விரட்டுவோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மட்டும்தான் பயப்படும், எங்க நாமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்போ அந்த அசுத்த ஆவி ஒன்று அலக்களிக்கும், பிறகு அது நான் போய்விடுகிறேன்,
நீங்க என்னால் இருக்க முடியாது என்று போய்விடும். இதுதான் வழக்கமாக நாங்கள் ஊழியத்தில் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு உண்மை. ஆனால் சமீபத்தில் நான் ஒரு காணொளியை பார்த்தேன். ஒரு நபர், ஒரு நல்லா இருக்கிற பெண், அவளிடத்தில் பிசாசு இருக்கிறது, காற்று கருப்பு இருக்கிறது என்று சொல்லி அந்த பெண்ணை, நல்ல திருமணமான பெண் தான், அந்த பெண்ணை கன்னத்திலே எந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓங்கி ஓங்கி அடித்து, பிறகு குனிய வைத்து முதுகலை குத்தி காலால உதைத்து, பிறகு ஒரு கொம்பை எடுத்து அதனால் அடித்து பிரம்பை எடுத்து, அந்த பிரம்பு நீளமான பிரம்பு அதை அப்படியே வளைந்து அதை வச்சு அடிச்சு 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 கீழே தள்ளி முடிய பிடிச்சி என்னென்னமோ பண்ணி ஒரு அமர்க்களம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அது அசையாமல் இருக்கிறது. நான் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமம் அப்படின்றது இது போல பிரம்பலெல்லாம் அடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவருடைய பெயரை சொன்னாலே ஆவி ஓடும். இது போல பிரம்படி வாங்கின ஒரு சகோதரி கல்லை தலையில சுமக்க முடியாத கல்லை கூட தூக்கி வச்சுட்டு சுத்தி வர சொல்லுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு சகோதரி வந்தார்கள். என்ன விஷயம் கேட்டா, அவர்களுடைய வயிற்றில் பிறக்கிற எல்லா குழந்தையும் செத்துவிடும், அப்படி ஒரு ஆவி. அதன் பிறகு நாங்கள் ஜெபித்த பிறகு அந்த சகோதரிக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தார். அதாவது குறைந்தது 11 பிள்ளைகள் இறந்து விட்டார்கள். 12வது உயிரோடு இருக்குமா என்கிற சந்தேகம் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அவர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து விட்டதினால அந்த குழந்தை உயிரோடு பிறந்தது. பிறகு அந்த நல்ல ஜெபிக்கிற டாக்டர் தான் பிரசவம் பார்த்தார்கள். நல்லபடியாக வளர்ந்து, நான் பேசிக்கொண்டிருக்கிற நாளிலே அவன் பெரிய வாலிபன். என கேட்டுக்கொண்டிருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தான் அந்த அற்புதங்கள் எல்லாம் நடக்கும். பிரம்பெல்லாம் அடி வாங்காதீங்க. எங்கேயும் யாரும் அடிச்சா அது சரியான வழி, அதான் சரியான வழிமுறை என்று சொல்லி இன்னமும் ஜனங்கள் மூட நம்பிக்கையில் இல்லாமல் இயேசு கிறிஸ்து என்கிற விடுதலை அளிக்கிற தேவனிடத்துல வாருங்கள். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் அப்படிப்பட்ட பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்கள். இயேசு கிறிஸ்துவானவர் மட்டும்தான் எல்லா விதமான நோய், பேய் இவைகளிலிருந்து விடுவிக்க முடியும். இந்த மனிதன் தன்னுடைய மகனை சரியான வருடத்திலே கொண்டு வந்தான். அவர் அந்த ஆவியை அதட்டினார். அவன் செத்தவன் போல் கீழே விழுந்து கிடந்தான். கொஞ்ச நேரம் கழித்து அவன் உயிரோடு எழும்பினான். அதுக்கு பிறகு அந்த ஆவி அவனை அலக்களிக்கவில்லை. செவிடாயிருந்தான், ஊமையாயிருந்தான், செயல்பட முடியாமல் இருந்தான். இப்ப அந்த தகப்பன் தன்னுடைய மகனை வீட்டுக்கு சந்தோஷமாக அழைத்து கொண்டு போகிறான். பார்த்தீங்களா, யாரால இது முடிந்தது என்று சொன்னால், நான் சொல்லிக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான் இதாயிற்று. இன்றும் ஜீவிக்கிற தெய்வம் தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிற ஆண்டவர். உங்களுடைய தேவைகள் முழுவதையும் சந்திக்க அவரால் முடியும். உங்கள் கண்ணீர் முழுவதையும் துடைக்க அவரால் முடியும். உங்கள் வியாதி முழுவதையும் உங்களை விட்டு நீக்கி போட அவரால் முடியும். உங்களுக்கு வேண்டியதையெல்லாம் செய்வதற்கு அவரால் முடியும். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அதற்கு முன்பாக இந்த நாளில் பிறந்த நாள், திருமண நாள் நினைவு கூறும் அன்பு உள்ளங்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த சிந்தனை துளிகள் நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். இதோ ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை, ஊமையான ஆவி பிடித்த ஒரு மகனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்த போது அவருக்கு விடுதலை கிடைத்தது போல, இதோ சரியான விடுதலை கொடுக்கிற ஆண்டவரிடத்தில் நாங்களும் வந்திருக்கிறோம். யார் யார் விடுதலையற்ற நிலைமையில இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை கிடைக்கட்டும். அவர்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் சுகம் கிடைக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்களுடைய மன சமாதானம் அவர்களுக்கு கிடைக்கட்டும், மன ஆறுதல் கிடைக்கட்டும். இந்த உலகத்தால் கொடுக்க முடியாத சமாதானத்தையும் மன ஆறுதலையும் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடும் கர்த்தாவே. அளவில்லாமல் ஆசீர்வதி. இந்த நன்மைகளை பெருகும் பண்ணும். உங்க பிள்ளைகளை அநேகருக்கு சாட்சியாக நிறுத்தும். இனி அழுது கொண்டிராய் என்று எழுதியிருக்கிறபடியே இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள கண்ணீர் முழுவதையும் எடுத்து போடும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Praise the Lord.